பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை வடபழனி முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. மாலை முரசு நேயர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை திருநாளை முன்னிட்டு சென்னை வடபழனி ஆண்டவர் கோயிலில் நீண்ட வரிசையில் பக்தர்கள் சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக அவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அரோகரா என்ற கோஷத்துடன் தரிசித்து வருகிறார்கள். தை திருநாள் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு மிகவும் உகந்த நாள் என்று பார்க்கப்படுகிறது. அந்த நாளில் இந்த பொங்கல் திருவிழா வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி என்று பொதுமக்கள் தெரிவிக்கக்கூடிய, பக்தர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. வடபழனி முருகருக்கு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டது. அதிகாலை 5 மணி அளவில் அபிஷேகம் எல்லாம் செய்யப்பட்டு சரியாக 7:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் முருகனை தரிசிப்பதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். இதற்காக கோயில் நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. எந்த ஒரு நெரிசலும் ஏற்படாத வகையில் நம்மிடையே இங்கு வடபழனி ஆண்டவரை தரிசித்த பக்தர் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம், இந்த பொங்கல் எப்படி இருக்கு? முருகரை தரிசித்து வந்திருக்கீங்க. இந்த பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்குமே நல்லா போகும்னு நினைக்கிறேன். இந்த வருஷமும் சரி, இந்த பொங்கலும் சரி. எங்கள் வடபழனி கோயிலில் காலையில் நாங்கள் வந்தோம். கொஞ்சம் ரஷ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நாங்கள் ரொம்ப நின்று பொறுமையாக இருந்து பார்த்து முருகனை தரிசிச்சுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இப்போ கிளம்புறோம். உங்களுடைய ஒவ்வொரு வருட பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக இட் வில் ஸ்டார்ட் வித் நம்ம வீட்டில் பொங்கல் படைச்சிட்டு இங்கே கோயிலுக்கு வந்து சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் பெரியவங்க கூட உட்காந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டேவை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பொங்கலை வந்து அடுத்த பொங்கலுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதை திங்க் பண்ணிட்டு வருவோம். பக்தர் அவர்கள் குறிப்பிட்டதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த பொங்கல் பொறுத்த வரைக்குமே இங்கே வடபழனி ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் மதியம் 12 மணி அவருக்கு தங்க காப்பு அலங்காரம் செய்யப்படுகிறது. 3 மணி அளவில் அவருக்கு வெள்ளிக்காப்பு அலங்காரம் செய்யப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பக்தருக்கு அவர் அருள் பாலிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.